ஹாய் காஷ். இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடை பற்றி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஸ்டேட் வந்து உத்தரகாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. அதை பற்றியான டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் ரிலேட்டட் ஃபேக்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் நம்ம பார்க்கலாம். லைக்ஸ் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் 4 அப்படிங்கிறது டிபிஎஸ்பி பற்றி சொல்லுது, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை பற்றி சொல்லுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா லிபரலேஷன், அதாவது 3 பிரின்சிபல்ஸ் இருக்குது. லைக்ஸ் சோஷியல் பிரின்சிபல்ஸ் அண்ட் காந்தியன் பிரின்சிபல் அண்ட் லிபரலேஷன் பிரின்சிபல்ஸ்னு மொத்தம் 3 பிரின்சிபல்ஸ் இருக்குது. பட் இந்த இடத்துல லிபரலேஷன் பிரின்சிபல்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 44 வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் சிவில் கோடுடைய வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுறதை பற்றி சொல்கிறேன். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் தி யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் கார்பஸ் ஆஃப் பீப்புள்ஸ் லைக்ஸ் ஹிந்துஸ் இருக்காங்க, முஸ்லீம்ஸ் இருக்காங்க, அண்ட் லைக்ஸ் கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க, பார்சி இருக்காங்க, ஜெயின் இருக்காங்க, புத்திசம் இருக்காங்க, நான் டீகோடட் வந்து ரிலீஜியன்ஸ் இருக்காங்க, அதர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இவ்வளோ ரிலீஜியன்ஸ் இருக்கும்பொழுது ஒவ்வொரு ரிலீஜியனுக்கான வந்துட்டு ஈவெண்ட்ஸ் லைக்ஸ் வந்து அது மேரேஜாக இருக்கட்டும், ஆர் எல்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா டிவோர்ஸாக இருக்கட்டும், இல்லை அடாப்ஷன் தத்தெடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை மெயின்டெனன்ஸாக இருக்கட்டும், இல்லை அதர் வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ஸாக இருக்கும், எல்லாத்துக்கும் அந்தந்த ரிலீஜியனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோட் பண்ணியிருக்கிற பிரின்சிபல்ஸை தான் இப்போ இந்தியாவில் எல்லாருமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வந்து பார்த்திங்கன்னா லீகலிஸ் வந்து ப்ராப்ளம் வர்றதுனால இந்தியாவில் இருக்க எல்லா பீப்புள்ஸ்க்கும் ஒன் நேஷன்ஸ் ஒன் லா அப்படிங்கிற மாதிரி ஒரு யூனிஃபார்ம் சிவில் கோடை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரதுக்கான இனிஷியேட்டிவ்ஸை வந்து பார்த்திங்கன்னா நரேந்திர மோடி கவர்மெண்ட் வந்து அக்ராஸ் தி பேன் இண்டியா லெவலில் எடுத்துகிட்டு இருக்கு. அதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பிஜேபி வந்து ரூல் பண்ணக்கூடிய உத்தரகாண்ட் அப்படிங்கிற ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2022 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் செகண்ட் டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக வந்துட்டு எலெக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டில் வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட் ஆக்டை வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுவோம் அப்படிங்கிறது ஒரு கமிட்மெண்ட்டை வந்து ப்ராமிஸை வந்து பீப்புள்கிட்ட அந்த சமயத்தில் கொடுத்துருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக அந்த எலெக்ஷன்ஸ் நடந்து வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் டைம்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பிஜேபி தான் ரூல் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எம்பவர்மெண்ட்டில் இருக்காங்க. சிஎம்மாக வந்து பார்த்தீங்கன்னா புஷ்கர் சிங் தாமி அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா எம்பவர்மெண்ட்டில் இருக்கார். இவர் ஃபார்மேஷன் வந்து செகண்ட் டைம்ஸ் பண்ணதுக்கப்புறமா மே மந்த்து 27, 2022 ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா லைக்ஸ் வந்து ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் தலைமையில் வந்து ஒரு ஜஸ்டிஸ் கமிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் பண்ணாங்க. இந்த கமிட்டிஸ் நியர் அபவுட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 years வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டை வந்து கவர்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்டை வந்துட்டு உத்தரகாண்ட்டை கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான அப்ரூவல்ஸ் அப்படிங்கிறது 2024 வந்து பிப்ரவரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரூவல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் கொடுத்துருக்காங்க. பாஸ் ஆகிடுக்கு அந்த பில்லு. அதை பற்றி அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடை வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு அதுக்கான லீகல் ஸ்டேட்டஸ் அதுக்கான ரெகுலேஷன்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம் பண்ணுறதுக்கு அந்த ஸ்டேட்னுடைய வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர் சீஃப் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஆஃப் உத்தரகாண்டுடைய சத்ருகன் சின்ஹா தலைமையில் ஒரு வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் கமிட்டி எக்ஸ்பர்ட் கமிட்டி வந்து அந்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த கமிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேட் பண்ணி ரீசெண்டாக தான் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருக்காங்க. இந்த 2 கமிட்டினுடைய ரிப்போர்ட்டை வந்து பேஸ் பண்ணி அந்த கவர்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் வந்து உத்தரகாண்ட் அப்படிங்கிறத அப்ரூவல் கொடுத்து அது இம்ப்ளிமெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனவரி 27, 2025 வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் அப்படிங்கிறது அதில் வந்திருக்கு. ரைட், இதில் என்னென்ன ஃபேக்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லைக்ஸ் வந்துட்டு இதில் வந்து மேரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணவங்க கம்பல்சரியாக வந்து பார்த்தா ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேண்டேட்டாக பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாலிகேமிங் பலதார திருமணம் அண்ட் ஹவாலா வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிரான்சாக்ஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பேன் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா போத் மேல் அண்ட் ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான ஈவன் மேரேஜ் ஏஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த பில்லில். அது மட்டும் இல்லாமல் மேல் அண்ட் ஃபீமேலுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்லில் அந்த ஆக்டில் வந்து கோட் பண்ணி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு ஃபேக்ட்ஸ் பிகாஸ் ஆஃப் ரிலேட்டட் டு தி கான்ஸ்டியூஷன் ஈவெண்ட்ஸ்னால இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஸ்டேட் உத்தரகாண்ட் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. இதை நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணி நம்ம எக்ஸாம் பாயிண்டில் கோட் பண்ணி வச்சுக்கலாம். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ.